Good morning to all. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸசைஸ் 2.7ல first sum write in the polar form of the following complex number அப்படினு. அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம polar form மாத்தணும்னா என்னென்ன தேவை அப்படினு பாத்தீங்கன்னா z x plus iy என்ற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இது பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படினு சொல்லுவாங்க. இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் போலார் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா z r into cos theta plus I sin theta அப்படினு சொல்லுவாங்க. அப்ப இதுல அந்த r அப்படிங்கறது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா r ன்றதை நம்ம மாடுலஸ் ஆஃப் அப்படினு சொல்றோம். அது என்னன்னு சொல்லணும்னா மாடுலஸ் ஆஃப் z அப்படினு சொல்றோம். அப்ப அடுத்து theta அப்படிங்கிறது ஆர்குமென்ட் ஆஃப் z. இந்த ஆர்குமென்ட் ஆஃப் z எதுல கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கறதுல தான் நம்ம என்ன பண்ணனும் டிஃபைன் பண்ணனும். பிரின்சிபல் வேல்யூ நமக்கு எதுல இருந்து எது வரைக்கும் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா -5 less than argument of z less than or equal to +5 between -5 க்கு அதாவது ஓபன் இன்டர்வல் -5 க்கும் க்ளோஸ் இன்டர்வல் π க்கு நடுவுல தான் இந்த பிரின்சிபல் வேல்யூ வரும். அப்ப அந்த இதுல மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா √(x² + y²). அடுத்து இத நம்ம θ டிஃபைன் பண்ண கூடாது. இத நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்பா அப்படின்றது டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்ப ஆல்பா டிஃபைன் பண்ணினா tan inverse of modulus of y/x அப்படினு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் 4 குவாட்ரண்ட் நம்ம கண்டிஷன் பார்த்தோம். இப்ப இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த 4 குவாட்ரண்ட்லயும் நமக்கு எப்படி அந்த ஆங்கிள்ஸ் இந்த θவை டிஃபைன் பண்றது அப்படின்றது தான். இப்ப θவை டிஃபைன் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல x ஓட வேல்யூ, இந்த x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ. இப்ப x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுனா நாம θ ஆல்பா அப்படி டைரக்டா டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுவே செகண்ட் குவாட்ரண்ட்ல x ஓட வேல்யூ நெகட்டிவாவும் y ஓட வேல்யூ பாசிட்டிவாவும் வரும். அப்ப θ π minus alpha அப்படி டிஃபைன் பண்ணி. இதுவே x ஓட வேல்யூ நெகட்டிவ், y ஓட வேல்யூ நெகட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுனா அப்ப θ ஆல்பா மைனஸ் π அப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுவே x ஓட வேல்யூ பாசிட்டிவாவும் y ஓட வேல்யூ நெகட்டிவாவும் இருந்துச்சுனா θ மைனஸ் ஆல்பா அப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2 + i2√3 அப்படி கொடுத்துறாங்க. இத முதல்ல நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா முதல்ல z அப்படி எடுத்துக்கணும். 2 + i2√3 அப்படி எடுத்துக்கறீங்களா? இப்ப இதுல இருந்து நம்ம x ஓட வேல்யூ என்ன டிஃபைன் பண்ணலாம்? x ஓட வேல்யூ 2 னும் y ஓட வேல்யூ 2√3 அப்படினு எடுத்துக்கலாம். அப்ப எடுத்துக்கிட்டனா நமக்கு r modulus of z சொல்லிருக்கோமா? அப்ப real part of real part square அப்ப 2² plus imaginary part square 2√3 whole square அப்படினு. அப்ப எந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம்? 2 2s are 4 plus 4 into 3 2 2s are 4 4 into 3 4 into 3 equal to 12 அப்படினு. அப்ப √16 equal to 4 அப்படினு ரூட் உள்ள அர்த்தம் எடுத்துறோம். இப்போ நமக்கு r கிடைச்சிருச்சு. அடுத்து θ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா tan inverse of modulus of y/x. அப்ப it implies alpha tan inverse of சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y ஓட வேல்யூ 2√3, x ஓட வேல்யூ 2. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுனா tan inverse of √3. அப்ப இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன வரும்னா π/3 அப்படினு tan ஓட வேல்யூ. அந்த டேபிள் காலத்தை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஞாபகத்துல வச்சுட்டு அதனுடைய வேல்யூவை ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இப்போ நம்ம ஆல்பாவும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப z உடைய வேல்யூல ரெண்டும் பாசிட்டிவா இருக்கா? ரியல் பார்ட் உடைய வேல்யூ பாசிட்டிவ், இமேஜினரி பார்ட் உடைய வேல்யூ பாசிட்டிவ். அப்ப z lies in the first quadrant அப்படினு வெச்சு. அப்ப z lies in the first quadrant என்ன கண்டிஷன் கொடுத்துறாங்க பாருங்க? θ ஆல்பா அப்படி கொடுத்துறாங்க. அப்ப θ ஆல்பா னா it implies θ π/3 அப்படி. இப்ப போலார் ஃபார்முலா எழுதுங்க. z r into cos theta plus I sin theta அப்படினு. அப்ப 4 into cos π/3 plus I sin π/3 அப்படின்றதான் போலார் ஃபார்மா நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த போலார் ஃபார்ம்ல adding 2k π
இதை நம்ம என்ன பண்ணோம் 2k பை ஆட் பண்ணோம். ஏன்னா இப்ப நம்ம இந்த பிரின்சிபல் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கு நிறைய வேல்யூஸ் நிறைய இதுல இது ஒரு ரூட்டா டிஃபைன் ஆகும். அப்ப இதுல என்ன பண்றீங்கன்னா ஆடிங் 2k pi plus argument of z எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? அப்ப 2 plus i2 root 3 உடைய போலார் ஃபார்ம் என்ன வரும்னா 4 into cos 2k pi plus pi by 3 plus I sin 2k pi plus pi by 3 அப்படின்னு. இப்ப k belongs to z அப்படின்ற ஆன்சரை நம்ம என்ன பண்றோம்? டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்ப இதுல செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் சம்ல 3 minus I root 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஈஸியஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இது எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணணும்? நல்லா ஜெனரலா தெரிஞ்சு வச்சிருவோம். இதை தெரிஞ்சு வச்சிருந்தனால நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? இந்த சம்ம ரொம்ப ஷார்ட் மெத்தட்லயும் ரொம்ப சீக்கிரமாவும் நம்ம என்ன பண்ணிடலாம்? டிஃபைன் பண்ணிடலாம். அதுக்கோசரம் தான் இதை என்ன பண்றது? முதல்ல கான்செப்டா இந்த ஆர்டர் பேரை மட்டும் ஈஸியா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, ஆர்டர் பேர்னா x, y அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஷார்ட்டா கூட நம்ம போட கத்துக்கலாம். அப்ப let z equal to 3 minus I root 3. அப்ப 3, root 3 அப்படின்றது x, y அப்படின்னு டிஃபைன் பண்ணி. அப்ப modulus of z equal to r equal to root of 3 square minus root 3 whole square equal to root of 9 plus 3 equal to root 12. root 12 எப்படி பிரிக்கலாம்னா 4 into 3 பிரிக்கலாம். அப்ப 2 root 3 அப்படின்ற r உடைய வேல்யூ நமக்கு வரும். alpha equal to என்ன ஃபார்முலா? tan inverse of modulus of y divided by x அப்படின்னு இருக்குங்களா? அப்ப இது implies alpha equal to tan inverse of நம்ம இந்த மைனஸ் பிளஸ் ஓட சிம்பல்லாம் எடுக்க தேவை. ஏன்னா நம்ம தான் அந்த என்ன பண்ண போறோம்? இண்டிகேட் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல இண்டிகேட் பண்ண போறோம். அதனால நம்ம என்ன பண்ணல, சார் இந்த இடத்துல நீங்க மைனஸ் எடுக்கல அப்படின்றதெல்லாம் நமக்கு காரணம் தேவை. அப்ப y ஓட வேல்யூ √3 டிவைடட் பை 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாங்களா? அப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் √3 ஓட வேல்யூ என்னன்னா இத பிரிச்சனா 3 நம்ம √3 into √3 பிரிக்கலாம். அப்ப வித் implies tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் √3 டிவைடட் பை √3 into √3 அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப ஒரு √3 கேன்சல் ஆயிடுச்சுனா 1 by √3. அப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா உடைய வேல்யூ pi by 6 அப்படின்றது கிடைக்கும். இப்போ நமக்கு ஆல்பா கிடைச்சிருச்சு. இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பலை இண்டிகேட் பண்ண போறோம். இந்த z lies in the எந்த குவாட்ரண்ட் பாருங்க? x பாசிட்டிவ் y நெகட்டிவ். x பாசிட்டிவ் y நெகட்டிவ் எந்த குவாட்ரண்ட்ல வருது பாருங்க? இந்த fourth குவாட்ரண்ட்ல வருதா? lies in the fourth quadrant அப்படின்னு எழுதி. அப்ப fourth quadrant கண்டிஷன் என்னது? theta equal to minus alpha. அப்ப with implies theta equal to minus pi by 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப இதனுடைய போலார் ஃபார்ம் எழுதுறீங்கன்னா என்ன வரும்? z equal to r into cos theta plus I sin theta அப்படின்றது தான் போலார் ஃபார்ம். அப்ப இதுல இருந்து z r உடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். into cos alpha உடைய வேல்யூ என்னது? minus pi by 6 plus I sin minus pi by 6 அப்படின்னு பிரிச்சுக்கோ. இப்ப adding என்னது? 2k pi. adding 2k pi in argument. argumentனா theta கூட அப்படினா. அப்ப z ஓட இந்த zன்றத நம்ம என்ன எழுதுறோம்? 3 minus I root 3 equal to 2 root 3 into cos 2k pi minus pi by 6 plus I sin 2k pi minus pi by 6. அப்ப இதுல இருந்து நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா k belongs to z அப்படிங்கற இன்டிஜர் குள்ளார டிஃபைன் பண்ணோம் அப்படிங்கறத இதனோட சொல்யூஷன். இப்ப z equal third sum பாருங்க -2 minus i2 அப்படினு கொடுத்திருக்காங்களா? அப்ப -2 minus i2 அப்படினு எடுத்துக்கிறோம். இங்க நம்ம என்ன பண்ண தேவையில்ல அப்படினு பாத்தீங்கன்னா சிம்பிளா இங்க இண்டிகேட் பண்ண தேவையில்ல. நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்? அந்த z lies in the எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படிங்கறத சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப modulus of z equal to r root of 2 square plus 2 square real part square plus imaginary part square அப்படினு பிரிச்சுக்கறீங்களா? அப்ப root of 4 plus 4 இத 2 into 4 னு எழுதலாங்களா?
அப்ப இந்த 4 மட்டும் காமனா வெளியில எடுத்தீங்கன்னா 2 into root 2 அப்படிங்க ஆல்பான்றத டிஃபைன் பண்ணணும் ஏன்னா ஆல்பா பொறுத்து தான் நம்ம வேல்யூவை டிஃபைன் பண்ண முடியும் ஆல்பா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் y மாடுலஸ் ஆஃப் y by x ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 2 by 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 வருங்களா அப்ப tan inverse ஆஃப் 1 ஈக்குவல் டு pi by 4 அதனால ஞாபகத்துல வச்சுக்கணும் tan inverse ஆஃப் 1 உடைய வேல்யூ pi by 4 அப்படிங்க இப்ப z lies on the z lies on the எந்த quadrant ரெண்டுமே நெகட்டிவ்னா எந்த quadrant third quadrant அப்ப third quadrant உடைய கண்டிஷன் என்னது கண்டிஷன் என்னன்னா theta equal to alpha minus pi அப்படின்றது நம்ம கண்டிஷன் அப்ப இது ரெண்டு theta டிஃபைன் பண்ணுங்க theta equal to alpha உடைய வேல்யூ pi by 4 minus pi இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க pi minus 4 pi divided by 4 equal to minus 3 pi by 4 அப்படினு அப்ப இப்போ இதுல இருந்து போலார் ஃபார்ம் எழுதுங்க போலார் ஃபார்ம் என்னன்னு கொடுத்துறாங்க z equal to r into cos theta plus I sin theta அப்படிங்கற ஃபார்மட்ல கொடுத்துறாங்களா அப்ப z equal to z னா நாம என்ன எழுதிரலாம் z equal to -2 minus I2 equal to r உடைய வேல்யூ நாம என்ன கண்டுபிடிச்சோம் 2√2 into cos -3 pi by 4 plus I sin minus 3 pi by 4 அப்படின்னு எழுதிட்டு adding with argument of 2k pi இப்போ என்ன பண்றோம் ஆர்குமென்ட் கூட ஆட் பண்றோம் அப்ப -2 minus I2 equal to 2√2 into cos 2k pi minus 3 pi by 4 plus I sin 2k pi minus 3 pi by 4 அப்படி எழுதுறோமா k belongs to integer இருக்கும் z அப்படிங்கற கண்டிஷனா இருக்கும் அத நீங்க நல்லா தெளிவா பாத்துங்க இதுல fourth சம் போலார் ஃபார்ம் தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம் fourth சம் என்ன கொடுத்துருக்காங்க இத முதல்ல நம்ம என்ன பண்ணனும்னா நார்மல் காம்ப்ளெக்ஸ் உடைய ஃபார்மை நம்ம என்ன பண்ணிக்கணும் மாத்திக்கணும் அப்ப நார்மல் காம்ப்ளெக்ஸ் உடைய ஃபார்மை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும் இதை ஈஸியா போட முடியும் முதல்ல இந்த கொடுத்திருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா z1 அப்படின்னு எடுத்துக்கலாம் z1 equal to -1 plus I அப்படின்னு மாத்தி எழுதிக்கலாம் அப்ப மாத்தி எழுதிட்டீங்கன்னா இதுல 1, 1 அப்படின்ற x, y உடைய வேல்யூ கிடைக்குமா அப்ப x, y உடைய வேல்யூ கிடைச்சுனா modulus of z equal to r equal to root of 1 square plus 1 square equal to root 2 அப்ப r root 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்து ஆல்பா கண்டுபிடிங்க ஆல்பா கண்டுபிடிச்சீங்கன்னா ஆல்பா equal to tan inverse of modulus of y divided by x என்ற ஃபார்முலா நம்ம இங்கே கொடுத்திருக்கோம் பாருங்க அந்த படி எழுதும்போது அப்ப ஆல்பா equal to tan inverse of 1 divided by 1 equal to tan inverse of 1 tan inverse of 1 உடைய வேல்யூ என்ன சொல்லிருந்தோம் equal to pi by 4 அப்படினு சொல்லிருந்தோம் அப்ப pi by 4 னு கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுனால ஆல்பா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப z lies in the எந்த குவாட்ரண்ட் ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கான்னு பாருங்க இல்ல நெகட்டிவா இருக்கான்னு பாருங்க இப்போ x ஓட வேல்யூ நெகட்டிவ் y ஓட வேல்யூ பாசிட்டிவ் அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட் அப்ப lies in the second quadrant அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்னா என்ன கண்டிஷன் theta equal to pi minus alpha அப்ப it implies theta equal to pi minus pi by 4 அப்படினு அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும் 3 pi by 4 அப்படினு 1 4 is 4 4 pi minus pi 3 pi by 4 அப்படி கிடைச்சு இப்ப இதனுடைய போலார் ஃபார்ம் எழுதுங்க இந்த z1 உடைய போலார் ஃபார்ம் z1 equal to இதுல இருந்து r into cos theta அப்படி எழுதிக்கலாம்ங்களா r into cos theta plus I sin theta அப்படி எழுதிக்கலாம் அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம் போலார் ஃபார்ம் அப்படினு அப்ப போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணனும் அப்பதான் இது ஈஸியா இருக்கும் equal to r உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் √2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம் அடுத்து நாம என்ன பண்றோம்னா இப்போ இத z2 அப்படி எடுத்துக்கிறோம் அப்ப z2 அப்படியே வச்சிருங்க அது சொல்ல கூட தேவையில்லை இப்போ நம்ம சம் கொடுத்திருக்க क्वेश्चन எழுதுங்க -1 plus I divided by cos pi by 3 plus I sin pi by 3 அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்றோம்
அப்ப மேல கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. √2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 அப்படின்னு எழுதிட்டு டிவைட் பை இது என்ன எழுதுறோம் cos pi by 3 plus I sin pi by 3 அப்படின்னு எழுதுறோம். இப்ப இதுல ஒரு கண்டிஷன் பாருங்க. ஒரு கண்டிஷன் என்னன்னா ஒரு போலார் ஃபார்ம் டிவைட் பை போலார் ஃபார்ம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இந்த போலார் ஃபார்ம் என்ன பண்ணலாம்னா மேல கொண்டு போய் இந்த ஆர்குமெண்டோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் மைனஸ்ல எழுதிக்கலாம். இது ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. அந்த கீழே ஒரு ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் செஞ்சிருப்போம். அதுல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்ப √2 into cos θ1 minus θ2 அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கும். அதாவது டேட்டா பை z1 டேட்டா பை z2 ஓட கண்டிஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்னா r1 டேட்டா பை r2 அப்படின்னு வந்து sis θ1 minus θ2 அப்படின்னு அதான் கண்டிஷன். அப்ப அந்த கண்டிஷன் படி 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3 அப்படின்றதுதான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். அப்ப ஈக்குவல் டு √2 into இப்ப 3 pi by 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 LCM கண்டுபிடிச்சீங்கன்னா 12 வருங்களா? அப்ப 12 இங்க மேலே 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, மேலே 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 3 3s are 9. 9 minus 4 equal to 5. அப்ப cos 5 pi by 12 plus I sin 5 pi by 12 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதோட சேர்த்து adding 2k pi ஆட் பண்ணுங்க. 2k pi ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா -1 plus I divided by cos 6 pi by 3 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம சிம்பிளா. equal to √2 into cos 5 pi by 12 plus 2k pi plus I sin 5 pi by 12 plus 2k pi அப்படின்னு ஆட் பண்ணிட்டு k belongs to z அப்படின்றத நாம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இதுதான் இதனுடைய சொல்யூஷன். இதனுடைய இந்த கண்டிஷன் எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.